Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சரண்யா. நம்ம பார்த்தோங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆர்ச்சுங்க, நம்மளுடைய குலதெய்வத்துடைய ஃப்ரண்ட் ஆர்ச்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத லெஃப்ட்லேயும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரைட்லேயும் ஃப்ரண்ட் வியூவில் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேலே கோபுரத்தில் செல்லாண்டியம்மன் இருப்பாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவதைகள், அதுக்கப்புறமேட்டு சரஸ்வதி, லக்ஷ்மி, இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோயிலோட சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோங்க. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாங்க, வாங்க. நம்ம போய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது கோயிலோட ஃப்ரண்ட் வியூங்க. நம்ம உள்ளே பார்த்திங்க அப்படின்னா போகலாங்க. இதுதாங்க கோயிலோட ஓவர் வியூ. இது பார்த்திங்க அப்படின்னா கோபுரங்க. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் பில்டிங்ஸுங்க. ஏதாவது ஒரு கெடா வெட்டு, காது குத்து, அந்த மாதிரி சாமிக்கு சிம்பிளான ஃபங்க்ஷன். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா கருப்புனார் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மதுரை வீரங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கருப்புனார் இருக்காருங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாங்க கெடா வெட்டுவாங்க. நம்ம கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் கெடா வெட்டுவாங்க. இங்கே தாங்க கெடா வெட்டுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த கூத்தில் எலுமிச்சம்பழம் சொருகிறதுங்க. காக்கா பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் அடிக்குதுங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னா இந்த கோயில் தாங்க. அவங்கவுங்க அவங்களுடைய குலதெய்வம் ரொம்ப கும்பிடணுங்க. குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுங்க என்றைக்குமே. ஃபஸ்ட்டு கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் எல்லை சாமிங்க. கோயிலில் சென்டரில் இருப்பாங்க. வந்ததையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நேராகவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லை சாமி இருப்பாங்க. இங்கே அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க இந்த டிசைன். ஒவ்வொன்றுமே பக்காவாக இந்த பில்லர் முதற்கொண்டு டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வரைஞ்சிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் இந்த கோயில் பாருங்கள். இந்த சைடு இந்த தூண் எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்ல அடுத்ததுங்க. உள்ளே போகலாங்க, கோயிலுக்குள்ளே போகலாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மணி இருக்குங்க. இந்த மணி அடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல சவுண்டு வருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் சவுண்டு வருங்க. இங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெல் இருக்குங்க. இந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் தான் இந்த மாதிரி பெல்லுலாம் வச்சுருக்காங்க. இங்கே பெருசாக ஸ்விட்ச் போட்டால் அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சவுண்டு வருங்க. நல்லா ஹைட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கு நல்லா தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட பேக் சைடு ஓவர் வியூங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இங்கேயே ஆர்வோ வாட்டர் செட் பண்ணியிருக்காங்கங்க குடிக்கிறதுக்காக. எந்த மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா மெயினுங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஒரு பெரிய கேன் வச்சு அதுக்கான டேப் வச்சு நீட்டாக அவ்வளோ கோயில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் இருக்குங்க. கோயிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஹைலைட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்தது இங்கே ஒரு பில்லர் பாருங்களேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த பில்லர். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நான் இங்கே வரல அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. செல்லாண்டியம்மனை பார்க்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராதுங்க.
அடுத்தது ஆப்போசிட்லேயே இந்த தூணுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு தூண் இதே மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை இருப்பாங்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டிகை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் தாங்க. செல்லாண்டியம்மன் என்னோட குலதெய்வத்தோடைய பண்டிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் தாங்க போடுவாங்க. இந்த நோம்பி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நோம்பி சாட்டி 15வது நாள் தான் நடக்குங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை துளுக்குங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே நடக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் இந்த கோயிலோடைய பண்டிகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் வந்து கடைப்பிடிப்பாங்க. இங்கே ஒரு குதிரை இருப்பாங்கங்க, வெள்ளை குதிரை இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குதிரை இருக்காங்க. நல்லா கம்பீரமாக இருக்காங்க பாருங்கள் குதிரை. அது ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா அந்த குதிரையை அப்படியே வடிவமைச்சு தான் அவ்வளோ சூப்பராக வடிவமைச்சு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஒரு சில கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா அதை நீட்னஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. என்னுடைய குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊஞ்சல் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தூண் இருக்குங்க. மொத்தம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 6 தூண் இருக்குங்க. பெரிய தூண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குங்க. இந்த தூரி இருக்கு இல்லைங்க, சாமி தூரி, இந்த சாமி தூரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பில்லர் இருக்குங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரூமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம போகலாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியோட சிங்க உருவம் இருக்குங்க. சிங்க உருவம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். சாமி வந்து செல்லாண்டியம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கங்க. இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லா குடும்பமும் இங்கே இருக்க மாதிரிங்க. இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் ஃபுல் ஆயிலோட மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எரிஞ்சால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை குடும்பம் வந்து வாழ்கிறதுக்கு சமங்க. இங்கே விளக்கேற்றி வச்சா எல்லா குடும்பத்து வீட்லேயும் விளக்கேற்றி வச்சதுக்கு சமங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்குங்க நான் ஸ்டாப்பாக. இங்கே இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ நீட்டாக விளக்கு வச்சு சாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உள்ள கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 காவல் தெய்வம் இருக்கும். இவங்க வந்து பெண் காவல் தெய்வம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் காவல் தெய்வங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் இருக்குங்க. இதில் வந்து பாருங்கள் அந்த புலி உருவம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கெடா வெட்டு, காது குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை இங்கேயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இருக்க தர்மகர்த்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்ல ஃபேன் வசதி முதற்கொண்டு இங்கே இருக்க ஒவ்வொரு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்காக எல்லோரும் வந்து வரி கொடுக்கறது எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்து வர மக்களுக்கு வந்து எந்த மக்கள் வேணாலும் இங்கே வரலாங்க. வர மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்காமல் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஃபேன் முதற்கொண்டு இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் இருக்குங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் இருக்காங்க. நம்ம கோயில் சுற்றி ஒரு இது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே விநாயகர் இருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா பெண் காவல் தெய்வம் அந்த பக்கம் இருக்காங்கங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் தெய்வம் இருக்கார், காவல் தெய்வம். அப்படியே கம்பீரமாக இருக்கார் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ள என்ட்ரன்ஸுங்க. சாமி தெரிகிறாருங்க. படி முதற்கொண்டு அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்லால் ஆனதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிமார், 7 கன்னிமார்கள் இருப்பாருங்க. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கன்னிமார் இருக்காங்க. கோயில் நீட்னஸ் நீங்களே பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள், நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விநாயகர் இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன். இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை போது வந்து தேர் வாகனம் போகுங்க. நம்மளுது தேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா சீலையும் தொங்க விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு மரக்கட்டையால் தேர் தாங்க இருக்கும். அதில் வந்து இந்த அம்மனை வந்து வச்சுட்டு போவாங்க செல்லாண்டியம்மன். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம். இவங்கள பார்க்கல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராதுங்க.
அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஓவரால் உள்ள ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமிக்கான அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே இங்கே நடக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு படியில் நம்ம கோயில் சுற்றி வரலங்க. கோயிலோட கோபுரம் பாருங்களேன், அவ்வளோ. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கம் சிலை இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கோபுரங்க. கோபுரம் இந்த ஒவ்வொரு கோபுரத்தில் பார்த்திங்களா இருக்கிற ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இருக்குது. இது இந்த கோயில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்லால் ஆனதுங்க. எந்த ஒரு சிமெண்ட்டுமே கிடையாதுங்க, ஃபுல்லாக கருங்கல் தாங்க. ஒவ்வொன்றையும் அவ்வளோ நீட்டாக அந்த சிலையை செதுக்கி எவ்வளோ நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே வந்து கீழே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன், இந்த பக்கம் சரஸ்வதி இருக்காங்க. 2 பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கான காதல் தேவதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. சரஸ்வதி, அந்த பக்கம் லக்ஷ்மி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமியோட தீர்த்தம் வருங்க. சாமியோட பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கர்ப்ப கிரகம் பக்கத்தில் இருக்க பின்னாடி சாமி வந்து இங்கே தாங்க உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே கோபுரம், பேக் சைடு கோபுரங்க, சாமியோட பேக் சைடு கோபுரம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ வர்ணையாக ஒவ்வொரு கல்லையும் செதுக்கி இருக்காருங்க. ஃபுல்லாக கருங்கல்லுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற கோபுரங்க. அதனுடைய ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நளினமாக, ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அற்புதமாக நீட்டாக எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மகுடி வச்சுருக்க மாதிரி, மகுடி வச்சு ஊதுற மாதிரி இருக்கார் பாருங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா அந்த பாம்பை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த இது கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லாண்டியம்மன் கீழே இந்த 2 சைடு 2 அரக்கர் இருக்காங்க. செல்லாண்டியம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எருமை மேலே வந்து நிற்கிறாங்க பாருங்கள். மேலே செல்லாண்டியம்மன் இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் மாடு. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் விநாயகர் இருக்காருங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மக்களுக்கு வந்து வெயிலெலாம் வந்தோம் அப்படின்னா கால் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. இங்கே இந்த பக்கம் இந்த கோபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த கவசம் இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செல்வ விநாயகருங்க. செல்வ விநாயகருங்க தனியாக செப்பரேட்டாக இவங்களுக்குன்னு ஒரு இது கட்டி அதுக்குள்ளே எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்படி விநாயகரை சுற்றி வரணுங்க. இது வந்து பேக் சைடுங்க. கோபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடுங்க. அந்த பின்னாடி அந்த வானமும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டொனேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெயில் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க முடியாதுங்க, அவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோங்க. காவல் தெய்வங்க. இப்போ தான் நம்ம உள்ளே சாமி கும்பிட போகிறோங்க. இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. காதப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இந்த ஒவ்வொரு சாமிக்கும் நான் அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கன்னிமார் இருக்காங்க, இவங்க இருக்காங்க. சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பு மாதிரி ஒரு இது மேலே வச்சுருக்காங்க. இந்த கன்னிமாருக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க. நான் அந்த அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம செல்லாண்டியம்மன் வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க, அவ்வளோ காட்சி அளிக்கிறாங்க. இதை விட பேரானந்தம் வேறு என்னங்க இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கோயிலோட வெளியில் இருக்க ஓவர் வியூங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபுரம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மணியோட கோபுரங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டேப் வச்சுருக்காங்க கால் எழும்புறதுக்கு. இந்த பக்கம் சவு மரம் திண்ணைகள்லாம் போட்டிருக்காங்க. பண்டிகை டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம உட்காந்து அந்த வேஷங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சவுக்கு மரம்லாம் வச்சுருக்காங்கங்க. திண்ணைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சவுக்கு மரம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க, கருகருன்னு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் திண்ணையில் நிறைய மக்கள் வந்து அப்பப்போ வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காக இந்த திண்ணை அமைச்சிருக்காங்கங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொய்யா மரம் இருக்குங்க. கொய்யா மரத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொர்க்க மரம் வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணா தான் இந்த கோயிலில் ஓவராலாக அந்த பிளான்ட்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்புகள் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோங்க. இந்த மரங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அந்த அண்ணா வச்சதுங்க. இது வந்து கொய்யா மரங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கல்வாழைங்க, ரெட் கலர் கல்வாழைங்க. இது வந்து கோயிலோட ஓவர் வியூங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் கருப்பனார் இதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம், இங்கே டேங்க்குங்க. இந்த பக்கம் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கல்வாழை, அரளி மரம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அண்ணாவுடைய மெயின்டெனன்ஸ் தாங்க இது எல்லாமே. அரளி மரத்தில் இருக்க பூவை பறித்து தாங்க சாமிக்கு வந்து வாரம் வாரம் மாலை கட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சொர்க்க மரம் வச்சுருக்காங்கங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல் இருக்குங்க. வேலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்கன்று வச்சுருக்காரு அந்த அண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சொர்க்க மரம் இருக்குங்க. சொர்க்க மரம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 வருஷத்து மரங்க. ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேல் இருக்குங்க. இது மகிழ மரங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்க மரம். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக விட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுங்க. அடுத்தது இந்த மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. இது வந்து 50 அடி ஆழம் உள்ள கிணறுங்க. இதில் தண்ணி வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சிலேருந்து நேராக கோயிலுக்கு வர பாதைங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. மேலே வந்து செல்லாண்டி அம்மன் இருக்காங்க. இந்த பக்கம் 2 பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவலர்கள் இருக்காங்க. கோயிலோடைய பெருமையும் என்னுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் இது மாதிரி சுவாரஸ்யமான கோயிலில் வந்து நான் வீடியோவாக போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்பிள் வந்து நான் வீடியோவாக போடுறேங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.